வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து சண்டே ஸ்பெஷல். நாளையிலேருந்து கார்த்திகை 1 ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இன்றைக்கி நிறைய ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் செய்ய போகிறோம். அடுப்பில் தான் செய்ய போகிறோம் மட்டன் பிரியாணி. எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல நான் வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸு இதை வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிடலாமா. இப்போ இதை ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். பாருங்க, இது 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் போது. அரை கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். இது 1/2 கிலோ இருக்காது, 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன். நல்லா கழுவிடலாம். இப்போ நான் வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். நம்மளுக்கு அப்போ தான் பிரியாணி சீக்கிரமாகவும் ஆகும், அதுவும் இல்லாமல் கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு இது வேக வச்சுக்கிடலாம். அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். நல்லா உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுப்போம். இதில் கறியை போட்டேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுப்போம். அதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுப்போம். அதோட கொஞ்சமாக கொரியண்டர் பவுடர், அதாவது தனியா தூள் போட்டுப்போம். அதோட கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். இப்போ இந்த உப்பெல்லாம் போட்டு வேக வைக்கும்போது கறியில் உப்பு பிடிச்சிரும். வேக வச்சிடலாமா. ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ குக்கரில் ஒரு 5 சவுண்டு வரட்டும், 5 விசில் வரட்டும். அடுப்பு சூடாயிடுச்சுரா. எண்ணெய்டா அந்த எண்ணெய் எடு, சீக்கிரம் எண்ணெய் எடு. கிரேவி பண்ணிடலாம், சிக்கன் கிரேவி. பூனை உள்ளே போயிருக்காது இல்லை. குடு 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 குடு. ஆமாம், பிளாஸ்டிக் பேப்பர் ஒட்டிச்சு. என்ன ஊற்றிக்கலாமா? கிரேவிக்கா போதும். குண்டானே சைடா இருக்குதா? ஆமா, இது கொஞ்சம் இன்னும் தூக்கி வைங்களா. எதை தூக்கி வைக்கணும்? குண்டா லைட்டா இப்படி தூக்கி வைங்கக்கா. தூக்கி இது எப்படி வைங்க, அப்படி லைட்டா தூக்கி. எண்ணெய் ஒரு சைடா இருக்கா. சரி சரி, தூக்கி வைங்க. அப்படின்னா அடுப்பு கட்டை எரிஞ்சிருமே, பரவாயில்லையா? கட்டை எரிஞ்சாலும் கல் மட்டும் நிற்கும். சரி ஓகே. இப்போ வந்து பட்டை லவங்கம் எதுனா பட்டை லவங்கம் இதுக்குள்ள இருக்கா? இல்லையே. இதான் பட்டை லவங்கம் போட்டுக்கலாமா. பட்டை, கிராம்பு, பட்டை அவ்வளோதான் முடிச்சிட்டான். பூஜை அந்த சோம்பு நான் கேட்க ஒன்றா எடுத்துக்கூட சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம். இல்லை, இது கிரேவிக்கு இதே பத்தாதுரா. வெங்காயம் பத்தாது, வெங்காயம் நிறைய போடணும். கரண்டி எடுத்துட்டு பார்த்தியா? தக்காளி கூட கம்மியாக போடணும். வாங்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிட்டானா? எண்ணெய் போதுமா? கரெக்டு. வெங்காயம் வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாமா? உப்பே அடுப்பு சூப்பராக இருக்கிறான். அது என்னது? ஆமாம். அதுதான் வச்சுக்க கொம்பு. இப்ப வேற என்ன வச்சுக்கலாமா? கம்பி வச்சுக்கலாம். கம்பி இப்ப வெங்காயம் நல்லா நான் இப்ப என்ன பண்ண போறேன், தக்காளி போட்டுக்கலாமா? போதும். 1/2 கிலோ கறி தானே? 1/2 கிலோ சிக்கனா? கறி நிறைய கொடுத்தாங்க. அவ்வளோ இருக்குது. நான் 3/4 கிலோ வச்சேன். வெங்காயம் வதங்கிட்டோம். கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள். இன்னொன்று ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. எவ்வளோடா? 1 கிலோ யாரையும்
நான் 1 கிலோ வாங்கிட்டேன் வெங்காயத்தா. சரி இது வந்து சிக்கன் 65 மசாலா தூள். அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இல்லை முந்திரிலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், அப்போ தான் நல்லா இருக்கும்ட்டு. முந்திரி புதினா. என்னது வண்டியில் போதும், சிக்கன் போட்டுடலாம். அப்படியே வேக வேண்டியதா சிக்கன். சிக்கன் அவ்வளோதானா? ஆமாம், 1/2 கிலோ சிக்கன் தானே. கிரேவியா? கிரேவி நல்ல பையன். நல்லா விட்டுச்சா? இது கொஞ்சம் தயிர் ஊற்றி வர போதும். கலர்லாமா? தண்ணி எடுத்துட்டு வரேன் போய். நீ எதுல போட்டு வெங்காயம்? வெங்காயம் எதுல போடணும்? இதோ தட்டு தரேன். இந்தா இல்லை போடு. அவனை கிரேவி செஞ்சிட்டீங்களா? கிரேவி ஆயிடுச்சு, பிரியாணி தான். நான் ஒரு இது வந்து கட்டை எங்கடா? நாளைக்கு இங்கே லாவணி கண்ணு உனக்கு வலிக்காது. ஒன்று தான் போதும் அப்படியே. அவர் எவ்வளோ டவுட்டை கிளியர் பண்ணியிருக்காரு விஜய். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் எங்கடா கரண்டி கிளறி. ஜல்லிக்கரண்டி. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நெருப்பு போடுறா. நெருப்பு நெருப்பு. இப்போ இந்த தண்ணி ஓரளவு வத்தனாலே போதும். கிரேவி ஆனால் கொஞ்சம் கலரு. ஆனா இருட்டா தெரியுதுடா. தெரியுமா? நான் அதுக்கு இப்படியே பிடிச்சிடுவேன்டா. தெரிஞ்சு பார்த்தா என்ன வெந்திருக்கா இல்லையா? கறி வெந்திருக்கா? பிடிச்சிடும், ஊறிடும். அது இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு எடுத்துடலாம். போதும், இனிமேல் பிரியாணி செய்திடலாம். இது பாரு,
கிரேவி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி செய்யணும். அடுப்பத்தை வைப்போம். ஏன்னா உள்ளவே கட் பண்ண போதும் டேய். போதும் போதும் போதும். கட் பண்றேன். அவன் பச்சடிக்கெல்லாம் சேர்த்து பண்ணுறான். சரி சரி. சரி கரெக்டா போதும். அது என்ன பாருங்க, என்ன போதும் போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்றி. போதும். போடிக்கலாம் வயிற்று போத்தியா. சரி போடு. பச்சடி நிறைய 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 பச்சடி. போதும் விடு. பச்சடி கரெக்டா இருக்கா? எவ்வளோ பெருசாக போட்டுக்கொண்டா. சரி வதங்கிட்டு வதங்கிடாது. ஹாய். கட் பண்ணி உப்பு போட்டேன்ல, அதனால உப்பு போட்டு வேக வச்சு நாட்டுக்கறி. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சம் கிட்ட வந்துடுறான். ஓகேவா? ஜூம் பண்ணு. இஞ்சி பூண்டு முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சிட்டேன் இதை. இப்போ இதையும் போட்டுக்கிட்டு இதையும் வதக்கிடலாம். இந்த முந்திரி பருப்பு போட்டு அரைச்சா பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்புறமா கழுவி தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கிண்டி ஊற்றிக்கலாமா? இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டோம் பார்த்தியா, அடி பிடிச்சிடும். அதனால நம்ம வதக்கணும் நல்லா. தக்காளி இருக்கும் எல்லா தக்காளியும் போட்டுக்கலாம். 1/2 கிலோ மட்டன், 1 கிலோ அரிசி. இது நல்லா வதக்கலாம். இது எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா வதங்கிடும். ஓகே ஓகே ஓகே. கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம புதினா போட்டுக்கலாமா? கழுவி வச்ச புதினா. கோயில் வீடா? ஆ ஆ புதினா. அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கட்டியில பக்கம் குட்டிங்களா? நெருப்பு. அப்படி அப்போ அது எடுத்துரு. டெவரங்கா. அது எடுத்துரு டெவரங்கா. எடுத்துரு. எல்லாரும் அடுப்பு சொல்ல வரேன். ஆமாம். அடுத்தது வந்து பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கலாமா? இந்த கத்திரிக்கோள் எங்கே வச்சுன்னு தெரியல. காட்ட பூச்சிங்க. ஓ பிடிச்சிக்கிட்டேன். ஆயா எல்லாம் இருக்குதா? இது 2 பாக்கெட் பிரியாணி மசாலா. சைக்கிள் டைப் பண்ணிக்கிறதெல்லாம் சாப்பிடலாம். கேமரா எடில வச்சு போடுங்க. இது பிரியாணி மசாலா தூளா. அடுத்தது மட்டன் மசாலா தூள். ஏன்னா நம்ம மட்டன் செய்கிறோம் பார்த்தியா, அதனால மட்டன் வாசனை வரக்கூடாது. இது ஒரு 2 பாக்கெட். ஓகேவா? இப்போ அது கலர் விட்டுக்கலாமா? அடுத்தது கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது வேறு என்ன போடணும்? தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? அடுத்தது மிக்ஸ் பண்ணிக்கலாமா? அவங்க ஆட்சி போடணுமா? இப்போ வேக வச்ச கறியை மறுபடியும் இதில் கொஞ்சம் வேக வைக்கணும். நான் குக்கரில் நல்லா இதெல்லாம் வேக வச்சுருந்தால அந்த கறியை போட்டுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியும் கணக்கு வரும். இப்போ இதை வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்குவோம். மிக்ஸி ஜாரு எல்லாத்தையும் கழுவி ஊற்றிக்கும். இந்த இதில் கொஞ்சம் கறி இருக்குது. இப்போ நல்லா மூடி வச்சோம்னு வச்சுக்கிய, ஆட்டுக்கறி இதோட நல்ல மசாலாலாம் பிடிச்சி. இப்போ நல்லா நெருப்பு போடுறா. கறி இன்னும் நல்லா வேகட்டும். அரிசி போட்டு கரெக்டாக இருக்குல்ல. உப்பு பார்த்துக்கலாமா? கரெக்டாக இருக்குது. உப்பே போட வேண்டாம். இனிமே மூடி வச்சிடலாமா? கொஞ்சம் லெமன் விடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் விட்டுக்கலாம். கறி நல்லா வேகணும்டா. இது அரிசி போடணும். விஜயா அதெல்லாம் இல்லையா? யாரு இப்போ எங்கே இருக்கிறான்?
அவங்க அப்பாவை கூப்பிட்டு நீ நல்லா வேகட்டும் ஆட்டுக்கறி இல்லை நல்லா குழப்பான்னு வேகட்டும். செம்ம டேஸ்ட். கொஞ்சம் லெமன் விட்டுப்போமா? லெமன் எடுறேன். லெமன் ஒன்றுக்கே விட்டுருவோம் ஃபுல்லாக. லெமனை எப்படி அரைஞ்சிட்டாங்க பாருங்க. இல்லை இல்லை அது சும்மா இரும்புடா. சரி போதும்டா. டேய் இல்லை நட்டு போய் டைட் பண்ணு. டைட் பண்ணி அப்போ தேய்க்க அதே டைட் பண்ணுங்க. இது போல்டு டைட் பண்ணிடலாம். போல்டு தான் டைட் பண்ணி டைட் வச்சு. இவ்வளோ தண்ணி ஊற்றலாம்ல? ஊற்று ஊற்று ஊற்று. இந்த விட தம் போட்டுக்கலாம். கறிக்கு அதனால் கறி கரெக்டாக இருக்கும். போடு ஊற்று அந்த தம்பு வரல நல்லா கறி பிடிக்காம இருக்கும். அடி பிடிக்காம இருக்கும். வரட்டான் நட்டை லூஸ் பண்ணிட்டா சரி நீ பண்ணி வரட்டான். இப்போ போய்க்கிறான் ஃபோன் பண்ணி நான் போய்க்கிறேன். அதெல்லாம் வரேன். உப்பு பார்த்து கறி நல்லா வெந்திருக்கு. போதுமா? வீடு எடுக்கலாம். சரிம்மா எங்க இருக்கிறீங்க? அதவர் அதவர் மாலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா? சூப்பரா இருக்க. என்ன மாலை இது? ஏன் வாய பெறுவாங்க. எப்போ வரீங்க பார்த்துட்டியா? மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பூச்சி கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு. அந்த கிறிஸ்மஸ் சாப்பிட்றியா? அந்த மால் தானே இந்த ஷூட்டிங் எடுத்தது. அது என்னது? மெரினா மால். இது பேரு பாத்தியா? தம் போடலாமா பாருங்க? போதுமா? இந்த தண்ணியில தம் போடலாமா? இன்னும் கொஞ்சம் வேகட்டுமா? அது அப்படியே டேய் ரெண்டு மேட்ச் போடுறானே. எவ்வளவு எடுத்தியா? போதுமா? தம் போடலாமா? போடு போடு. தம் போடுறது தான் முக்கியமே இதுல. இது தம் பிரியாணி. எவ்வளவு டைப் பண்ணுறியா? முள்ளு எடுங்க. அந்த வாரம் அந்த கொண்டா நல்லா தம் போட்டேன்னு வச்சுக்க. நல்ல மட்டன் மட்டன் பிரியாணி. நெருப்பு எப்படி ஆடுறீங்க? நெருப்பு எப்படி எடுறீங்க? அது டவு போட்டு துணி வச்சு எடுக்கலாம். போதுமா பாருங்க தம் போட்டது? கீழே கொஞ்சம் இருக்கட்டுமா? லைட்டா இருக்கு. ஆமா இன்னும் கொஞ்சம் எடுத்துடலாமா? ஓகேவா? கொஞ்சம் இருங்க இந்த பக்கம். இப்படிங்க. இப்போ தண்ணி மேலே போடணும். தண்ணி நிற்கிது மேலே போடணுமா? இருங்க கிளறி பார்ப்போம் இது இருக்குன்ட்டு. ஆன் பண்ணுறா? ஆன் பண்ணிட்டேன். கரெக்டாக தாங்க இருக்கும். குழஞ்சிச்சா? இல்லை கீழே நெருப்பு போடலாம் இன்னும் கொஞ்சம். கீழே அடி போச்சு. அடி மேலே தான் தண்ணிக்குது. மேலே தான் தம் போடணும். சரி அப்போ கீழே இருக்க நெருப்பு எடுத்துட்டு ஆமாம் மேலே பாரி போடு. மேலே போடலாமா? ஓகே. இதை எடுங்க. இப்போ பிடிங்க. தண்ணி வச்சு பிடிங்க. ஓகேவா? போதும் அவளை கொட்டிட்டா? கொட்டிடுங்க. அது உள்ள கொட்டிடுங்க. ஓகேவாடா? சூப்பர். அவ்வளோதான். கரெக்டா? மட்டன் பிரியாணி நெய் ஊற்றிட்டு இது போட்டுடலாம். இரு நெய் ஊற்றலாம். சோக்காய் நெய் ஊற்றிட்டு போடு. கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நெய் ஊற்றலாமா? வாசனையே வரல. என்ன வாசனை வரல? வரும் வரும். போதுமா நெய்? போதும். இருவரை இன்னும் கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து பாடுறா. கரண்டி வழுக்குது.
கரண்டி சரியில்லை. இந்த இப்போ வருத வாசனை. வருது வச்ச வாசனை அதான். ஓகேவாடா? ம். இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுறலாமா? ஓகேவா? இப்படி எடுத்து வச்சிடலாமா? மூடி தாங்க.